எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் அருமையாக சொல்கிறாரு, கர்நாடகா பேங்க் ஷேரு, தீபக் ஃபெர்டிலைசர், தீபக் நைட்ரேட் போன்ற அருமையான ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கக்கூடிய பங்குகள் கீழே இறங்கி கிடக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டா எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. உண்மைதான். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவசரமே படக்கூடாது. இந்த 2 ஷேர்களை பாருங்களேன், வாங்கிட்டு பொறுமையாக இருந்திருந்தால் போதும். ஒரு ஷேரில் 110% லாபம், இன்னொரு ஷேர் டெக் மஹிந்திராவில் 65% லாபம். இந்த மதர்சன் சுமி நல்ல லாபகரமான பங்கு தான். இவன் ஒரு காலத்தில் இறங்கினான். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 சமயத்தில் நல்லா அழகாக இறங்கி லோ ரேட்டுக்கு வந்தான். அவனுடைய ப்ரீவியஸ் ஹை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 120 ரூபா. ஸோ அப்போ 60 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரமாட்டானா அப்படின்னு வாங்கி ஒரு வருஷம் பக்கத்தில் உட்காந்துருந்தா கை மேலே பலன் 110% லாபம். அதே மாதிரி தான் டெக் மஹிந்திரா. அது என்ன மோசமான கம்பெனியா? அவனும் ஒரு அருமையான கம்பெனி தான். இவனுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 2020 சமயத்தில் அவன் என்ன சப்போர்ட்டில் இருந்தானோ அதே சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கான். அப்போ அதை எடுத்துகிட்டு பேசாமல் ஒரு வருஷம் 2 வருஷம் அமைதியாக கோந்திருப்போம் அப்படின்ற மாதிரி கோந்திருந்தாங்கனாக்கா அதுவும் இன்னைக்கு கை மேலே பலன் ஆல்மோஸ்ட் 65% லாபம். வீட்டம்மாவை போய் சும்மா வம்பு கிழக்கக்கூடாது, சும்மா போய் அவங்களை கிண்டல் அடித்து நோண்டக்கூடாது அப்படின்றது உண்மைதான். போய் அடி விழுகுது. அது மாதிரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ சும்மா எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ஒரு மாதிரி மன விரக்தி இருக்கும். நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ஸ், நீங்கள் அர்ஜென்ட்டாக யோசிக்கிறீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 10% 20% அவசரமாக கிடைக்கணும்னா கூட சரி, ஓகே, அது நியாயம்தான். ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி 10% 15% ஷார்ட் டைமில் ஏறினது நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி யோசிச்சா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி 100% ப்ராஃபிட், 200% ப்ராஃபிட்னா இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு வருஷம் 2 வருஷம் போர்ட்ஃபோலியோவே அதிகமாக பார்க்காம நல்ல ஷேர்னு வாங்கிட்டோம், ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். அது மாதிரி இப்போ ஒரு 5 ஷேர் அப்படின்றது பார்க்க போகிறோம். இந்த 5 ஷேருக்கு பொதுவாக ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிகளுக்கு கடன் என்பது மோஸ்ட்லி பூஜ்ஜியமாக உள்ளது. இந்த 5 பங்குகளும் ஒரு 300 ரூபா ரேட்டு, 400 ரூபா, 500 ரூபா ரேட்டு, 700 ரூபா ரேட்டு போன்ற ரேட்டுகளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த பங்குகளும் பொறுமையாக ஒரு வருஷம் அல்லது 1.5 வருஷம் கழிச்சு 1000 ரூபாயை வந்து தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி பாருங்க, எவ்வளவு பெரிய கம்பெனி. இவனுக்கு கடனே கிடையாது. இப்போ 300 ரூபாய் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்குல இவனுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவங்கிட்ட 15,595 கோடி ரிசர்வா இருக்குன்றாங்க. இந்த ரிசர்வா இருக்கக்கூடிய பணம் என்னவா இருக்கு, என்ன கணக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் ஈக்குவலண்ட்லேயே, அதாவது டோட்டலாக ஏதோ ஒரு ஃபிக்ஸட் பேங்க்ல ஃபிக்ஸட் டைம் டெபாசிட் போட்டு வச்ச மாதிரி யோசிச்சுங்களேன். ஏதோ ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கேஷ் ஈக்குவலண்ட்டாக 11,000 கோடி பணத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட இந்த எலெக்ஷன் டைமில் இந்த ஷேர் ஆல்மோஸ்ட் 230 ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஃபால் ஆனால் இப்போ 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது 300 ரூபாயில் இருக்கு. ஸோ இந்த பங்கு சமீபத்தில் இவனுடைய லாபகரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் 76%, ஒரு வருஷத்துக்கு 76% கணக்குக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கா. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 154% சம்பாரிச்சு கொடுத்துருக்கா. ஸோ இது அப்படியே தொடருது, ஒரு 2-3 வருஷம் அப்படியே தொடருது அப்படின்னா இந்த பிஎல் 1000 ரூபா வந்து தொடரல, எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. அடுத்து பார்க்கக்கூடிய நம்ம ஜியோஃபின், இந்த ஷேருக்கும் எதுவும் பெருசாக கடன் கிடையாது. இவங்களும் இனிமேல் பெருசாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது பண்ணக்கூடிய ஒரு முனைப்பில் தான் நிறைய டைப்ஸ் போட்டிருக்காங்க. இவங்களுடைய பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே இந்த ஷேர் என்ன பண்ணியிருக்கா சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் ஆன சமயத்தில் 200 ரூபா இருந்த ஷேர் இப்போ ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி 360 ரூபா வந்துட்டான் ஒரே வருஷத்துக்குள்ள. அப்போ இதே ரேஞ்சில் அடுத்தது 360 720, அதுக்கடுத்தது 720 1000 போயிட்டா ரொம்ப சந்தோஷம்தான். நீங்களாம் என்னதான் ரெனியூவபிள் எனர்ஜி கொண்டு வந்தாலும் அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்களாம் என்னை அசைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வாட் அ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த கோல் இண்டியா இதுக்கு முன்னாடி ஜூலை 2015 வருஷத்தில் 211 ரூபா இருந்த ஸ்டாக். அதுக்கப்புறம் கோவிட் சமயத்தில் 72 ரூபா போன ஷேர் இப்போ 500 ரூபாய் இருக்கா. இந்த பங்குக்கு நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக கடன் அப்படின்றது கிடையாது. ஒரு பொதுத்துறை கம்பெனியாக இருந்துக்கிட்டு இவனுடைய லாப சதவீதம்லாம் எடுத்து பார்த்தோம்னா வெறும் 14,000 கோடி அப்படின்றது 10 வருஷம் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போய் எடுத்து பார்த்தா 37,000 கோடி. ஸோ வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த கோல் இண்டியா அப்படின்ற ஷேர் வந்து எதிர்காலத்தில் 500 ரூபாய் வந்து தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எஸ்பி கார்ட்ஸா நான் நம்ப மாட்டேன்னு நான் என் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாலும் அதனுடைய டேட்டா என்பது எடுத்து பார்க்கும்பொழுது, அதாவது இது வந்து ஒரு கிரெடிட் கார்டு விற்கக்கூடிய கம்பெனி, அதனால் இவங்களுடைய டெட் ஈக்விட்டி அப்படின்றத நம்ம பார்க்கறத விட இவனுடைய லாபமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 2013 136 கோடி லாபம்,
இப்போ எடுத்து பார்த்தோம்னா 2408 கோடி லாபம். இந்த கம்பெனியினுடைய சார்ட் பேட்டர்னுமே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இவன் 500 ரூபாயிலிருந்து ஒரு முறை 1100 ரூபாயெல்லாம் போயிருக்கான். ஸோ ஏற்கனவே 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா போன ஸ்டாக் தான். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி டெக் மஹிந்திரான்னு ஒரு ஷேர் பார்த்தோம், மதர்சன் சுமின்னு பார்த்தோம், சில வருடங்கள் இறங்கி கிடக்கிறான், அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் அவனுடைய பழைய கை வர்றான் அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த ஷேர் திடீர்னு என்னைக்காவது ஒரு மாதிரி சூடு பிடிச்சி மேல் நோக்கி ஏறி வந்தா இவனும் ஒரு காலத்தில் போய் 1000 ரூபாயத்தோட வாய்ப்பு இல்லை ஷேராக தான் நான் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸை பார்க்குறேன். அடுத்து இது என்னடா சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி நான் ஒரு நிமிஷம் தகச்சு போயிட்டேன். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள், உங்களுக்கு கடனே இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த ஜொமேட்டோ ஷேர் நான் எடுத்து பார்க்குறேன். அதுக்கு கடன் இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் போய் எடுத்து பார்த்தா முதல்ல அவங்களுடைய ரிசர்வ் எல்லாம் வெறும் 1000 கோடி 2000 கோடி 437 கோடின்னு இருந்தது. திடீர்னு எடுத்து பார்த்தா 19545 கோடியா இருக்கு. கடன் வெறும் 740 கோடியா இருக்கு. சரி, அப்ப நீங்க இந்த பணத்தை எல்லாம் எப்படி நம்ம பிஎல் ஷேர்ல பார்த்தோம், அவங்க 11000 கோடி கேஷ் ஈக்குவலண்டா கொண்டு வச்சிருந்தாங்க. அப்ப நீங்க இந்த 19000 கோடியை எங்க கொண்டு எப்படி வச்சிருக்கீங்க? முதல்ல போய் ஏதாவது ஒரு கேஷ் ஈக்குவலண்டா வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு 731 கோடி தான் வச்சிருக்காங்க. அதர் அசெட்ஸ்ல ஏதோ ஒரு அசெட்னு வச்சுங்களேன் 3631 கோடியா வச்சிருக்காங்க. சரி, ஓகே, வேற என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல 11000 கோடி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. சரி, எப்படி பார்த்தாலும் தற்சமயத்துக்கு இப்ப நம்ம திடீர்னு எடுத்து பார்க்கும்போது இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால ரிசர்வ்ஸ் ஏறி வரல. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல லாஸ் மேக்கிங்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு திரும்பி இருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட். பேலன்ஸ் ஷீட்ல வந்து முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்து திடீர்னு ரிசர்வ்ஸ்ல வந்து பெரிய அளவில் ஏத்திருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த அதர் அசெட்ஸ் தான். இந்த அதர் அசெட்ஸ் தான் திடீர்னு குப்புன்னு 497 கோடியில இருந்து 4000 கோடி வந்து அங்கிருந்து ஆல்மோஸ்ட் 9000 கோடியா மாறி இருக்கு. எது எப்படி பார்த்தாலும் இது ஒரு தக்காளிங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. சும்மா ரைம்ஸா டைமிங்கா சொல்ற மாதிரி ஜொமேட்டோ டொமேட்டோலாம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா 60 ரூபாயில் இருந்த ஷேர் மறுபடியும் தன்னுடைய ஐபிஓ பிரைஸ் 160 ரேஞ்சுக்கு வந்து அதுக்கும் மேலே 200 ரூபா வரைக்கும் போய் காமிச்சிருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜொமேட்டோ இன்னும் இது சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி டேட்டாக்கள் சொல்லுது. எதிர்காலத்தில் இவன் 1000 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு. ஒரு நண்பர் வந்து எக்ஸ்சேஞ்சிங் அப்படின்ற ஷேர் வந்து நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்டு இருக்கானே, 26% காட்டுறானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஒரு விஷயம், இப்போ நான் வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு டிவிடெண்டுக்காக வாங்கி வச்சிருக்கேன்னா நான் ரேட்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி மற்றும் சில இன்விட்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து ப்ரைஸ் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, இருந்தாலும் கடந்த 5 வருஷமா 10 வருஷமா நான் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்குறேன். அது போன்ற இன்விட்ஸ் ரைட்ஸ் எல்லாம் எப்படியாவது கடைசிக்கு கடனை வாங்கியாவது டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி எந்த இயருமே ஸ்கிப் ஆகாமல் வந்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். கொஞ்சோண்டு அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் பட் டிவிடெண்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதனால் நான் பிஜி இன்வெர்ட்ல கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்திருக்கேன். பட் நம்ம நண்பர் எக்ஸ்சேஞ்சிங் அப்படின்ற ஷேர் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா முதல்ல இவங்க என்ன சேல்ஸ் பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை விட இப்போ சேல்ஸ் கம்மியாக தான் இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ராஃபிட் இருந்ததோ அதே ப்ராஃபிட் தான் இப்போவும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஷேர்கள்லாம் நம்மளுடைய பிரைமரி, அதாவது முதன்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடாது. நம்மகிட்ட ஒரு லாரியில் பணம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டால் இனி மிச்சமாக இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற சமயத்தினால் வாங்கக்கூடிய பங்காக தான் நான் இதை பார்க்குறேன். மற்றபடி எனக்கு இந்த ஸ்டாக் மேலே எந்த அபிப்பிராயமும் இல்லை. உங்களுடைய முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். பதட்டமே படக்கூடாதுங்க நண்பர்களே. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் ஒரு நியூஸை பார்க்கல. இந்த பிபிசி எல்லாம் வந்து போனஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு. அப்படின்னா என்ன, நம்ம வந்து 100 ஷேர் வச்சிருந்துருப்போம், அப்போ அது 100 ரூபாய் இருந்திருக்கும். திடீர்னு அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்மளுடைய 100 குவான்டிட்டி அப்படியே இருக்கும், ஆனால் ப்ரைஸ் 50 ரூபாய்ன்னு மாறிடும். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 100 ஷேர் நம்மளுக்கு அடிஷ்னலாக கொடுப்பாங்க. அந்த போனஸ் ஷேர் அப்படின்றது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் சேர்ந்துக்கும். ஆனால் இந்த நியூஸ் அவர் மறந்துட்டு, அடே நான் 2.5 லட்ச ரூபாய்க்கு வச்சிருந்தேனே, திடீர்னு பார்த்தா 1.25 லட்ச ரூபா இருக்கு அப்படின்ட்டு ஏதோ சீன மருத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க போல. பதட்டமாக இருந்தால் போய் பிரியாணி சாப்பிடுங்கன்னு. அது மாதிரி இவர் போய் பிரியாணி சாப்பிட்டே இருக்கீங்களா யோசிச்சு பார்த்துருப்பார் போல. ஓ அது போனஸ் அப்படின்ட்டு. ஸோ எதுக்குமே பதட்டப்படணும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஒரு நண்பர் கூட பாருங்க பதட்டப்படுறாரு, மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் ஆகுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார் போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கரெக்ஷன், ஒரு 50% 30% கரெக்ஷன் ஆகிருக்கு எங்கேங்க விடுறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிட் கேப்ல வந்து போன வருஷத்துல ஏதோ சிங்கப்பூர் குரூப் பெருசா வித்து விட்டாங்கன்னு ஒரே ஒரு முறை கரெக்ஷன் ஆச்சு. அவன் கரெக்ஷன் ஆனது 1 மடங்குன்னா திருப்பி ஏத்துனது 5 மடங்கா இருக்கு. மறுபடியும் இந்த 2024 சில
மியூச்சுவல் ஃபண்டு நம்ம ஊர் மியூச்சுவல் ஃபண்டுகளே சிலர் சொன்னாங்க இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்னு. அவங்க கவலைப்பட்ட தருணத்தில் திடீர்னு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறமாவது தொடர்ந்து இறங்கியிருக்கணும்ல, ஒரு 50% கூட இறங்கட்டும், அல்லது ஒரு 70% கூட கரெக்ஷன் ஆகி எல்லாத்தினுடைய மனசும் நிரம்பட்டும். ஆனால் அப்படி ஆச்சா? அவன் எவ்வளவு இறங்கினானோ அதை விட அதிகமாக ஏற்றி விட்டான. இப்போ கூட எலெக்ஷன் சமயத்தில் நீ அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க மிட் கேப் எல்லாம். கடைசியில் பார்த்தா அவன் எவ்வளவு இறங்குறானோ அதை விட அதிகமாக ஏற்றி விட்றான். ஸோ நம்ம மற்றவங்கெல்லாம் வேண்டிக்கிற மாதிரி நம்மளும் வேண்டிக்குவோம், மிட் கேப் பயங்கர கும்பாகட்டும், ஸ்மால் கேப் பயங்கர கும்பாகட்டும். அப்படி 70% 60% இறங்கினதுக்கப்புறம் அப்படியே திரும்பி 140லேருந்து 250% ஏறுவான். இதுதான் வரலாறுல சொல்லியிருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பதட்டப்படணும் அப்படின்றது இறங்குறப்ப மேபி பதட்டப்படலாம், ஆனால் அது இன்பத்துக்கான பதட்டம். அந்த பதட்டம் மறுபடியும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான் போகுது. ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு கீழே இறங்கும் போது பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் வரலாறு என்ன சொல்லுச்சு, எலெக்ஷன் டைமில் என்ன சொல்லுச்சு, போன வருஷம் என்ன சொல்லுச்சு, அந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்தப்போ என்ன சொல்லுச்சு, கோவிட் வந்தப்போ என்ன சொல்லுச்சு, எல்லாமே யோசிச்சு பாருங்க. ஸோ பயப்படுறவங்களுக்கு என்ன சொல்யூஷன்னா, ஒன்றா ஹெட்ஜிங் பண்ணிக்க வேண்டியதான், இல்லைன்னா இருக்கிற பொசிஷன்லாம் விற்று விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு சேஃப்டியாக இருக்கக்கூடிய வருமானம் தரக்கூடிய தொழிலுக்கு போக வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்களா ஒரு நண்பர் சூப்பராக ஒரு வேலை பண்ணியிருக்காரு. இது மாதிரி வேறு யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். கார்த்திகை தீபம் அன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஆஸ்பீஷியஸ் டே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. அந்த வகையில் ஒரு நண்பர் கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு பணம் போட்டிருக்காரு. அது இப்போ 30% லாபத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று வந்திருக்கு, அதையும் நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக டிஃபென்ஸ் ஃபண்டு வந்து போன வருஷமே இந்த HDFC டிஃபென்ஸ் ஃபண்டு வந்து அது பணத்தையே ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி விட்டுருச்சு. அப்போ நீங்கள் இந்த வருஷம் வாங்காமல் போன வருஷமே வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 30% விட அது அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம். GHCL டெக்ஸ்டைல்னு ஒரு நண்பர் ஒரு ஷேர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஷேர் இது சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர் சீப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்களோட இண்டஸ்ட்ரி பியோட அந்த ஸ்டாக் பியை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அங்கேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரி பியோட அது கம்மியாக தான் இருக்குது. இல்லைன்னா ஜென்ரலாக இந்த உலகத்தில் என்ன ஒரு ரூல் வச்சுருக்காங்கன்னா, ஒரு 20 PE கீழே இருந்தால் ஒரு நல்ல விஷயன்றாங்க. அந்த இடத்துல இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, கடைசியில் PEG ரேஷியோ அப்படின்றது 1க்கு கீழே இருந்தால் கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். பட் PEG ரேஷியோ இதுக்கு லோடே ஆகலை. இந்த ஷேர் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தன்னைத்தானே சீப்பாக காமிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூ 145 ரூபா இருக்கலாம், அதனுடைய சொத்து பத்துகள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது அப்படின்ற மாதிரி வருது. பட் அதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அந்த ஒரே ஒரு வகையில் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் சீப்பாக தெரியுறான். அதெல்லாம் விடுங்க, எவ்வளவு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அதாவது ஒரு ஜாப் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மேனேஜர் நம்ம என்னதான் முக்கிய சப்பார்டினேட்ஸ் எத்தனை வேலை பண்ணாலும் அந்த மேனேஜர் அதில் ஏதாவது கை வச்சா தான் அந்த வேலை சீக்கிரம் முடியும் அப்படின்ற மாதிரி இதில் FISDS எல்லாம் ஹெவியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா மேபி அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ஆனால் அந்த வகையில் பார்த்தா ஹெவியாக இருக்கக்கூடிய ஆள்கள் FIS ஆகட்டும் DIS ஆகட்டும் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்கை குறைச்சி தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு சூப்பர் கம்பெனி கிடையாது, சுமாரான கம்பெனி, சாதா கம்பெனி. சாதா கம்பெனினா பெரும்பாலும் சைட்வேஸ்குள்ளே தான் இருப்பான். ஸோ இவனுடைய ப்ரைஸ் பேட்டர்னு சைட்வேஸ்குள்ளே தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது சீப்பா அப்படின்னு ஒரு டைரெக்டான ஒரு கேள்வி கேட்டால் இது சீப்பு கிடையாது. ஏன்னா இண்டஸ்ட்ரி பியோட இந்த PE அதிகமாக தான் இருக்குது. அவங்கவுங்க முடிவை அவங்கவுங்க தான் எடுக்கணும். நண்பர்களே, கடைசியாக ஒரு விஷயம், இந்த நிறைய தடவை நம்ம நிறைய ஸ்டாக்குகளை பற்றி பேசுறது இல்லை, பெரும்பாலும் இந்த பென்னி ஸ்டாக்ஸ், இந்த SME IPO எல்லாம் பற்றி. ஏன் அப்படின்னா, இந்த SME IPO எல்லாம் வந்து லாட் சைஸாக தான் வாங்கணும். சும்மா நம்ம போய் 15,000 ரூபாய்க்கெல்லாம் பிட் பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு 1,70,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் வந்தாலும் நம்ம லாட் சைஸில் தான் ஏவரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அதாவது ஓரளவு கேரண்டீடான வழினா, ஒரு நல்ல ஷேர், ஒரு உதாரணத்துக்கு இந்த BLA ஒரு நல்ல ஷேர்னு வச்சுங்க, அந்த BLல போய் நம்ம ஒரு இடத்துல வாங்குறோம், அவன் கீழே இறங்கினான்னா மறுபடியும் அவனை ஏவரேஜ் பண்ணும், இன்னும் கீழே இறங்கினான்னா அவன் ஏவரேஜ் பண்ணும். ஏன்னா அது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. அப்புறம் நாம் லாபத்துக்கு வரணும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெயிலியரே இல்லாத பட் ஸ்லோவான விஷயம். அது இந்த இதில் முடியாது. SME IPOல நம்மள பெரும்பாலும் ரொம்பவுமே ரீட்டைல் பீப்புள், அவன் பாட்டுக்கு நம்ம ஒரு இடம் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கீழே இறங்கிடுவான். அப்புறம் அங்கேயும் போய் நம்ம லாட் சைஸ் படி ஒரு 50,000 70,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். கீழே போனால் மறுபடியும் ஒரு 80,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். மொத்தமாக பார்க்கல 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும். நம்மளுக்கு ஒரு மாதிரி விறுவிறுத்து போயிடும். அதனால தான் நம்ம அதை பற்றி பேசுறது இல்லை. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.